வணக்கங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தினத்தந்தியோட குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போறோம். தினத்தந்தியோட குறுக்கெழுத்து போட்டி. இன்னைக்கு டேட் என்னென்னா 7 ஏப்ரல் 2026 செவ்வாய்க்கிழமை. நான் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. 1 by 1 சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். 0 அப்படிங்கிறதுக்கு 0 அப்படின்னா 0 அப்படின்னா அதுக்கு என்ன வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. 0ங்கிறதுக்கு 4 எழுத்து வேர்டு. 0 அப்படின்னா சூனியம்னு சொல்லலாம், இல்லைன்னா சுழியம்னு சொல்லலாம். சரிங்களா? மேலே வந்து என்ன ஹிண்ட் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம இந்த வேர்டை எழுதலாம். ஏற்றுமதி இறக்குமதி வரி, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டேக்ஸ், இதை வந்து சுங்க வரின்னு சொல்லுவோம். என்ன? சுங்க வரி, சுங்க வரி, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டேக்ஸ். அப்போது வந்து 0க்கு வந்து நீங்கள் என்னென்ன எழுதுவீங்க அப்படின்னா, இங்கே வந்து சூனியம் எழுத முடியாது, சுழியம். என்னென்னு எழுதுவீங்க? சுழியம். ஓகே. 6 கீழே வந்து மேலே என்ன? ஜன்னல். ஜன்னலுங்க வந்து இந்த வேர்டு வந்து போர்ச்சுகீசிய வேர்டு. ஆக்சுவலாக ஜன்னலுக்கு வந்து என்ன வேர்டு எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாளரம் அப்படின்னு எழுதலாம். என்னது? சா ல ட்ர இம். இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிச்சம் வரும் பகுதி. அப்போ காற்று வரும் பகுதிக்கு நீங்கள் என்ன வேர்டு எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலதர். என்னென்னு எழுதுவீங்க? காலதர்ன்னு எழுதுனீங்கன்னா காற்று வரும் பகுதி. இதுவும் ஜன்னலுக்கு எழுதிக்கலாம். சரிங்க. இங்கே ட்ரீ வந்து 8 வலம் இருந்த இடம் என்னன்னு பார்க்கலாமா? விளக்கு எரிக்கும் பஞ்சு. விளக்கு எரிக்கும் பஞ்சை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பஞ்சு திரி. ஸோ திரி. 8 மேலேருந்து கீழே என்ன? தேவலோக மங்கையர்களில் ஒருவர். ரம்பை, மேனகை, ஊர்வசி அப்படிங்கிறதுல திலோத்தமை, தீல ஆரம்பிச்சதுனால திலோத்தமைன்னு சொல்லலாம். திலோத்தமை. ஓகே. சரி. 14 இடம் வந்து வளம் இருக்கா? உபகாரம். உபகாரம் அப்படின்னா என்னென்னா உதவின்னு அர்த்தம். அடுத்தவங்களுக்கு உபகாரம் செய்யலைன்னா நம்ம வலை கெடுதல் செய்யாதம்பாங்க. உதவி. சரிங்க. 15 மேலேருந்து கீழே என்ன? 15 மேலேருந்து கீழே என்னென்னா கைம்பெண். கைம்பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைம்பெண் அப்படின்னா விதவைன்னு அர்த்தம். கைவிடப்பட்ட பெண் அப்படிங்கிறது கைம்பெண் சொல்கிறோம். ஓகே. 18 வலமிருந்து இடம். அறிவின்மை, அறியாமை. அறிவின்மை, அறியாமையாக வந்து தமை இருக்கு. பேதமை அப்படின்னு சொல்லலாம். பேதமைன்னா அறிவின்மையும் அறியாமையாக இருக்கிறத பேதமைன்னு சொல்லலாம். சரிங்க. அடுத்து இங்கேருந்து வரும் 2 இடமிருந்து வளம் என்ன? சிங்கம். சிங்கம்ங்கிறதுக்கு வேறு என்ன சொல்லலாம்? காட்டு ராஜா சொல்லலாம், மடங்கள் சொல்லலாம். ஆனால் இங்கே 3 எழுத்து. அரிமா. ட்ரீமா. அரிமா அப்படின்னா சிங்கம். லைன்ஸ் கிளப்னு சொல்லுவாங்கள்ல, அரிமா சங்கம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அரிமா தான். ஓகே. ஆனா 2 மேலேருந்து கீழே ஆல ஆரம்பிக்கும். பொறாமை. இதுக்கு வேறு சொல்லு. பொறாமைக்கு வேறு சொல்லு அப்படின்னா, பொறாமை பிடிச்சல இதுக்கு அழுக்காறு. அழுக்காறு. அழுக்காறு அப்படின்னா அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், மனசில் உள்ள அழுக்கு. அடுத்தவன் மேலே பொறாமை பிடிச்ச அடுத்தவன் கிட்டேங்கப்பா இப்படி வளர்ந்துட்டானு அழுக்கு. மனதில் உள்ள அழுக்கு. இந்த வேர்டுக்கு மீனிங் என்னென்னா மனதில் உள்ள அழுக்கு. சரிங்க. 9 இடம் வந்து வளம். மாங்காய் எலுமிச்சையில் போடுவாங்க. இன்னும் கொஞ்சம் நாத்தங்காய் சேர்த்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே. என்னது? ஊறுகாய்.
என்ன? ஊறுகாய். சரி. 9 மேலேருந்து கீழே. நீர் சிவப்பது. நீர் சிவக்கிறது வந்து கிணத்துல ஊற்று எடுக்குதான்னு கேட்பாங்க. அதை தான் நீர் சிவப்பது. பூமியில் அந்த பாய்க்குலேருந்து நீர் சிவக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஊச்சு, ஊத்துன்னு சொல்லுவோம், ஆனால் எழுதையில் ஊச்சு. சரிங்க. 13 இடமிருந்து வளம் என்ன? வேண்டாம் அப்படிங்க சொல்கிறாங்க. வேண்டாம் என நிராகரித்தல் அப்படின்னா மறுப்பு தெரிவித்தா அது வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க. இப்பு. சரி. 10 மேலேருந்து கீழே. இலையை தாங்கி பிடிக்கும் தண்டு. இலையை தாங்கி பிடிக்கிறது வந்து பூவையும் இலையும் தாங்கி பிடிக்குமா? பூவை தாங்கி பிடிக்கிறதுன்னா உடனே சொல்லிடலாம் காம்பு. ஓகே. அடுத்து இந்த சைடு உள்ள சால்வ் பண்ணியிருக்கோம். 3 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். பள்ளி கல்லூரிகளில் பயிலும் பெண். பள்ளியில் வந்து படிக்க ஸ்டூடெண்ட் வந்து மாணவன் சொல்லுவோம். அதே மாதிரி பெண்ணை வந்து மாணவின்னு சொல்லுவோம். மாணவி. சரி. 5 இடமிருந்து வளம். பொருள்குவல், அதுக்கு மீனிங் சொல்கிறது. விவரித்தல், எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இதை வந்து விளக்கமாக நல்லா விளக்கி சொல்கிறது. எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா விளக்கம். இம்மும் போட்டுட்டோம். கீழேருந்து மேலே என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். ராமாயணத்தை தமிழில் எழுதியவர். ராமாயணத்தை தமிழில் எழுதினவர் யார்? கம்பர். அப்போ வால்மீகி உங்களுக்கு பதில் தெரியும். சரி. 4 மேலேருந்து கீழே என்ன? ஒரு வகை பூச்சியின் திரவ பிசின். இதை வச்சு சீல் வைக்க உதவுதான். இந்த பூச்சியோட பிசின்லேருந்து இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, எதை வச்சு சீல் வைப்பாங்கன்னா அழகு. அந்த பூச்சியோட பிசின்லேருந்து என்ன கிடைக்கும்? அழகு கிடைக்கும். அழகுலேருந்து தான் சீல் வைப்பாங்க. ஓகே. 4 இடமிருந்து வளம் என்ன? கஜினி பட நடிகை. கஜினி பட நடிகை யாரு? அசின். அசின்னு இங்கே இப்போ இதை வந்து மாற்றிட்டேன். ஏன்னா என்னென்னு அப்போ கம்பன்னு எழுத முடியாது, கம்பன்னு எழுதணும். சரிங்களா? இப்போ தான் முதல் தடவை சால்வ் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் நடக்கு. ஓகேங்களா? சரி. 11 மேலேருந்து கீழே என்ன? திரிகாலம். திரிகாலம்னா 3 காலமும் சேர்ந்தது தான் திரிகாலம்னு சொல்லுவாங்க. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இதை வந்து முக்காலம்னு சொல்லலாம். மூன்று காலத்தையும் சொல்லும். ஓகே. 12 வலமிருந்த இடம் என்ன? கப்பல் படகு திசையை திரும்ப உதவும் கருவி. திசை திருப்ப உதவும் கருவி அப்படின்னு கேட்டிருக்காங்க. திசையை பார்க்கறதுக்குன்னா கேம்பஸ் சொல்லலாம். இதுக்கு வந்து என்ன கருவினா சுக்கான். என்ன? சுக்கான். சரிங்க. 16 கீழே வந்து மேலே என்ன? குடை போன்ற முளைக்கும் புஞ்சை வகை. குடை போன்ற முளைக்கும் புஞ்சை வகை அப்படின்னா அது காளான் தான் அப்படி முளைக்கும். காளான். சரிங்க. 17 வலமிருந்த இடம்ங்க 2 ஹிண்ட் இருக்குது. உணவில் மணத்திற்காக சேர்க்கப்படுவது. சாப்பாட்டில் ஸ்மெல் நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி என்ன சேர்ப்பாங்கன்னா ஏலக்காய். பட்டை, கிராம்பு, ஏலக்காயெலாம் சேர்ப்பாங்க. இப்போ இங்கே வந்து ஏலக்காய். சரிங்க. இப்போ 24 வலமிருந்த இடம் பார்ப்போமா, கிழந்து மேலே பார்ப்போமா? அங்க கீனம். அங்க கீனம்னா கிழந்து மேல் தான். அங்கத்தில் கீனம் வகுப்பு, உடலோட வகுப்பில் ஏதாவது குறை, உடல் குறை அப்படின்னு சொல்கிறது அங்க கீனம். இதை வந்து தமிழ் வேர்டுனா ஊனம்னு எழுதிக்கலாம். சரிங்க. 24 வலமிருந்த இடம் என்ன?
செழிப்பான வலிமையான. வேறு ஹிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். 20 மேலேருந்து கீழே என்ன? தொலைவு தூரத்தை அளக்கும் சொல். மீட்ரு கிலோமீட்டர்லாம் சொல்ல முடியாது. ஸோ 21 வலமிருந்த இடம் என்ன? பீமனால் கொல்லப்பட்ட அசுவன். பீமனால் கொல்லப்பட்ட அசுவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகாசுவன் இருக்கார். பாகாசுவன் அப்போ நிறைய அசுவர்கள் கொண்டிருக்காரு. கிருமியன், இடும்பன், ஜராசந்தன் அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டிருக்காரு. நம்மளுக்கு தேவை இப்போ பாகாசுவன் எழுதிக்கும். இந்த ஆன்சர் சரியாக வரலன்னா நம்ம மற்ற இருக்கங்களை எழுதி பார்ப்போம். 20 மேலேருந்து கீழே என்ன? தொலைவு தூரத்தை குறிக்கும் அளவு. தொலைவு தூரத்தை வந்து தமிழில் சொல்லப்போனால் காத தூரம் சொல்லுவாங்க. காத தூரம் அப்படின்னா கூப்பிடும் தூரம். அதாவது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த காலத்தில் வந்து கூப்பிடும் தூரத்தில் இங்கே வந்து கூப்பிடுற டிஸ்டன்ஸ் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்திருக்கான். திருமந்த வைகளில் வந்து இதை சொல்லுவாங்க காதம் தூரம். காத தூரம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு காதம் அப்படின்னா 12 to 10 மைல சொல்லலாமுங்க. அதே நேரத்தில் இன்னொரு அதுக்கு கிலோமீட்டரில் சொன்னோம்னா 16 to 19 மைல். சரி, 24 வளர்ந்த இடம் என்ன? செழிப்பான வலிமையான. ஊட்டம் சொல்லலாம். ஊட்டமாக. சரி, 19 மேலேருந்து கீழே. எதிர்நிலை ஒத்துழையாமை. எது எல்லாத்துக்கும் முரண்பாடாக இருக்கவனை வந்து இப்படி தான் சொல்லுவாங்க. இங்கே வந்து 3 எழுத்து தான். என்னென்னு எழுதலாம்? முரண்னு எழுதலாம். சரிங்க, இந்த சைடு எல்லாமே சால்வ் பண்ணி வந்துட்டோம். 23 கீழேருந்து மேலே. இது மறுப்பது நன்றன்று. நன்றி மறுப்பது நன்றல்ல, நன்றல்லது மறுப்பது அன்றே நன்று. நன்றி மறுப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறுப்பது நன்று. அடுத்தவங்க செய்கிற உதவியை நம்ம என்றைக்கு மறுக்கக்கூடாது. ஸோ நன்றி மறுப்பது நன்றன்று. ஒருத்தங்க செஞ்ச உதவியை என்றைக்கும் மறுக்கக்கூடாது. நன்றி மறுப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறுப்பது நன்று. நல்லது இல்லைன்னா அது அன்றைக்கே மறந்து. 23 இடமிருந்து வளம் என்ன? எள்ளில் எடுக்கும் எண்ணெய். எள்ளில் இருந்து என்ன எடுப்பாங்கன்னா நல்லெண்ணெய். எண்ணெய். எள்ளுலேருந்து தான் நல்லெண்ணெய் எடுக்காங்களா? அப்போ வேர்க்கடலையிலேருந்து எண்ணெய் எடுப்பாங்கன்னா கடலை எண்ணெய். வேர்க்கடலையிலேருந்து எடுக்க கடலை எண்ணெய், தேங்காய்லேருந்து எடுக்க தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்கிறோம்ல, அதே தான். ஸோ 22 மேலே வந்து கீழே. உணவு. உணவுக்கு வேற சொல் என்ன? 2 எழுத்து தான். ஸோ இதில் இன்னும் வந்துக்கனால இப்போ உணவை வந்து என்னன்னு சொல்லலான்னா உணவுமின்றி உண்ண உணவுமின்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எழுதலாம். ஸோ இன்றைக்குள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டேங்க. ஆன்சர்ஸ் இதில் மென்ஷன் பண்ணிக்க. இன்கேஸ் எதுவும் எழுதையில் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் கொடுங்க. அதுபோக இன்றைக்கி இன்னொன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த படத்துக்கு இடையில் உள்ள வித்தியாசம் இந்த வீடியோ ஹோல்டிங் பண்ணி பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, தேங்க்யூ.